குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் பொங்கல். இதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டும் ஆட் ஆகும் நமக்கு. இது வெயிட் கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டா நல்ல வெயிட் ஏறும். இது கூடவே நம்ம யூஷுவல் சவுத் இண்டியன் ஃபுட் இட்லி. இதிலிருந்து நமக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கிற ப்ரோட்டீன் நமக்கு பத்தாது. நம்ம அடிஷ்னலாக முட்டை, ஏதாவது பயிர் வகைகள் அதை மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிடும்போது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு அது உதவும். அப்படி ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு இன்றைக்கி நிலக்கடலை, ஊற வச்ச நிலக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் நிறைய நார் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி. இதில் கொஞ்சம் நார் சத்து, கொஞ்சம் மினரல்ஸ் இருக்குது. இன்கேஸ் டயபெட்டிக்காக இருந்தால் இந்த பொங்கல், இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு பூசணி விதை வறுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய ஜிங்க், மெக்னீஷியம், அயன், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இந்த பூசணி விதை வெறுமனே சாப்பிடக்கூடாது, ஏதாவது உணவோடு சேர்த்து சாப்பிடணும். தனியாக சாப்பிட்டா லோ சுகர் ஆகிடும். விட்டமின்ஸ்க்காக கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில் இஞ்சி, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுற நிறையா காரணிகள் இதில் இருக்குது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின்ஸ்க்காக ஜூஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.